ஸ்கிரீன் தெரியுதாடா? தெரியுதுங்க. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேசிக்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் அந்த ஷெல்லில் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ப்ரோக்ராமவே நம்ம பண்ண போறோம். நம்ம எப்பவுமே ஒரு பைத்தான் ஃபைல தான் ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இப்போ நான் வந்து பைத்தான்ல பேசிக்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்றேன். அந்த ஃபோல்டர்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த கர்சர் இருக்குல்ல, இந்த இந்த இதுக்கு மேலே கிளிக் வச்சுட்டு சிஎம்டின்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது அந்த பாத்தோட ஓப்பன் ஆகும். இது வந்து டெஸ்டினேஷன் இல்லை பாத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனுடைய பாத்து, இந்த பாத்து தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், விஷுவல் ஸ்டுடியோ கூட அக்சஸ் பண்ண போறேன். இப்போ நீ எப்பவுமே விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணி நம்ம செலக்ட் பாத்து கொடுத்தா அந்த பாத்தை நம்ம வருவோம். செலக்ட் ஃபோல்டர்னு கொடுப்போம். அப்போ அந்த ஃபோல்டர் எல்லாமே வரும். கரெக்டுங்களா? ஸோ எனக்கு இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே, இதில் பற்றி ஃபைல்ஸ் இல்லை பரவாயில்ல, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சிஎம்டி இதில் சிஎம்டி டைப் பண்ணால் நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இதில் இந்த பாத்து இருக்கணும். அந்த பாத்து கரெக்டாக தான் இருக்குது. நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிக்கிறேன். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, கோட் டாட்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா? கோடு ஸ்பேஸ் விட்டு டாட் மறக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபுல்லாவே விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லையுமே விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் வந்து ஒர்க் பண்றாங்க. நீ அதை பத்தி ஒரி பண்ணிக்கவே வேணாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க இதுல ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேவா? ஏன்னா நம்ம HTML CSS ஃபுல்லாவே இதில் தான் பார்த்தோம். கரெக்டுங்களா? சேம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல இருந்து எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? எஸ்ண்ணா. ஓகே. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம் அன்னைக்கு. இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டரும் பார்த்தோம். அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா அண்டு, ஆறு, நாட்டு, இது 3 ஆப்ரேட்டர் இருக்குது. நம்ம ஜஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபைல் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த ஃபோல்டருடைய பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஃபைலில் போயிட்டு ஃபோல்டர் பார்த்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபோல்டர்லேருந்தே ஓப்பன் பண்ணுறதுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஓகேவா? நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்குறேன். பேசிக் டாட் பிஒய்ன்னு தான் இதை நம்ம சேவ் பண்ணணும். ஓகேங்களா? பேசிக் டாட் பிஒய்ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது, ஒரு பைத்தான் ஃபைல் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பைத்தானோடைய எக்ஸ்டென்ஷன், இது பேர், இந்த டாட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு கேஸ் கொடுக்குறோம்ல, அது பேர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால கண்டிப்பா இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த ஏன்னா டாட் HTML என்ன அர்த்தம், ஸோ அந்த HTML குறிக்கிறது HTML டாக்குமெண்ட். CSS நம்ம பார்த்தோம், டாட் CSSனா CSS குறிக்கும். இப்போ நம்ம பைத்தான் ஃபைல் அக்சஸ் பண்ண போறதுனால நான் என்ன பண்றேன், பேசிக் டாட் பைத்தான்ற ஒரு டாக்குமெண்ட்டை நான் உருவாக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இது பைத்தான் ஃபைல ஆக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்போ பைத்தான் ஃபைலை உருவாக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன், a is equal to 5, b is equal to 10, c
C is equal to ஃபர்ஸ்ட் நான் அதனோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். அண்ட் ஆர் ஆபரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். லாஜிக்கல் ஆபரேட்டர் இன்ட்ரோ .txt. இப்போ அண்ட் எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் ஆபரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆபரேட்டர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒன்று வச்சுக்கிறேன், பின்னு ஒரு இன்புட் வச்சுக்கிறேன். இன்புட் வந்து யூசர்கிட்ட தான் நான் வாங்குறேன். ஓகேங்களா. சி வந்து ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். நம்ம சி தான் நம்மளுடைய ரிசல்ட். ஓகேங்களா. இப்போ ஏல வந்து நான் ஒரு கண்டிஷனை செக் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்றேன். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்னு எனக்கு அவுட்புட் கிடைக்குதுன்னு வச்சுங்களா. ஏவுக்கான கண்டிஷன் வந்து ட்ரூன்னு கிடைக்குது. இப்போ பிக்கான கண்டிஷன் எனக்கு ட்ரூன்னு கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நான் அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்வியஸா ட்ரூன்ற ஒரு ரிசல்ட் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இது ஏன்னு சொல்றேன், அண்ட் ஆபரேட்டர் எதை குறிக்கும் அப்படின்னா மல்டிப்ளேவை குறிக்கும். இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா மல்டிப்ளே. ஸோ இப்போ ட்ரூன்றது நம்மளுடைய சிஸ்டம் படி ட்ரூன்றது 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ இதுலயும் ட்ரூன்றது 1. அப்போ 1 × 1 எவ்வளவு, 1ங்களா. ஸோ அதே தான் அதனுடைய மல்டிப்ளிகேஷன் தான் இது நம்ம ஆன்சரா கிடைக்கும். இப்போ அடுத்தது சேம் இதுக்கு இந்த ஏக்கு ட்ரூ அவுட்புட் வருது, பிக்கு எனக்கு ஃபால்ஸ்ன்னு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த அளவுக்கு ஃபால்ஸ்ன்றது 0ன்ற ஒரு இது எலமெண்ட்டை குறிக்கும். ஓகேங்களா. 0 தான், 0 ஆர் 1 தானே கம்ப்யூட்டர் புரியும். ஓகேங்களா. இப்போ 1 0 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், ஏன்னா இது நான் மல்டிப்ளேன்னு சொல்லிட்டேன். மல்டிப்ளேனா 0 கூட எதை மல்டிப்ளே பண்ணாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும், ஃபால்ஸ் தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா. இப்போ அதே மாதிரி இங்க ஃபால்ஸ் கிடைக்குது, ஏல ஃபால்ஸ் கிடைக்குது, பில ட்ரூ கிடைக்குதுன்னு வச்சுங்களா. ட்ரூ. அப்போ ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஃபால்ஸ் தான் கிடைக்கும். அப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், ஃபால்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா. அடுத்தது இதுவும் ஃபால்ஸ், ஏயும் ஃபால்ஸ், பியும் ஃபால்ஸ். அப்போ என்ன கிடைக்கும், ஏன்னா இது மல்டிப்ளே 1 0 வந்தாலும் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், அப்பயும் ஃபால்ஸ் தான் கிடைக்கும். அப்போ நீ அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு எட்டிங் மாதிரி வச்சுக்கிறேன், அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலே ஆன்சர் நமக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்கும், மறக்கவே கூடாது. ஓகேவா. இதே கேஸை நான் ஆருக்கு எழுதுறேன், ஆர் ஆபரேட்டர் செகண்ட் ஆபரேட்டர் ஆர். நான் அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ ஆர் ஆபரேட்டர்ல ஆர்ன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர் ஆபரேட்டர் அடிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து அடிஷன் மாதிரி, லைக் ஆஸ் அடிஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெமரி இது பண்ணிக்க வேணாம். அந்த ஆர் ஆபரேட்டர் என்ன பண்ணுதுன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இப்போ ஏ வந்து ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்போ 1 இது 1 இருக்கும், இதுல என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். ஸோ 1 + 1 இங்க வந்து நமக்கு 1 + 1ன்றது 1 தான். ஓகேவா. 2ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நான் இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட். ஓகேவா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 0 ஆர் 1 மட்டும் தான் கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணும். இப்போ இதுக்கு என்ன கிடைக்கும், ட்ரூ தான் கிடைக்கும். இதுல பாருங்க இங்க ட்ரூ இங்க ஃபால்ஸ். அப்போ 0 + 1 + 0 எவ்வளவு, 1ங்களா. அப்ப கண்டிப்பா ஆன்சர் ட்ரூ தான் கிடைக்கும். அதுக்கடுத்து சேம் அதே மாதிரி இங்கே என்னது 0 அதுக்கப்புறம் 1, 0 + 1 எவ்வளோ 1 தானே, இங்கேயும் 2 தான் கிடைக்கும். இங்கே பாருங்க ரெண்டுமே ஃபால்ஸ், ரெண்டுமே 0, 0 + 0
ஆன்சர் 0. கரெக்ட்டுங்களா? ஃபால்ஸ். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, அண்ட் ஆபரேட்டர்ல ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ்னா ஆன்சர் ஃபால்ஸ் தான். பட் ஆர் அப்படி கிடையாது. ஏதாவது ஒன்னு ட்ரூனா ஆன்சர் ட்ரூ. அவ்வளவுதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இங்க போதும். வேற ஒன்றும் பெருசா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு ட்ரூவா இருந்தாலே ஆன்சர் நமக்கு ட்ரூ தான் கிடைக்கும். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிளா நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அடுத்து நாட் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஆப்ரேட்டர் ஒண்ணுமே கிடையாது, அப்படியே ஆப்போசிட் தான். இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது இன்புட்டு. இதில் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வருது அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு இன்புட் தான் ட்ரூ கிடைக்குதுன்னா ரிசல்ட் வந்து அதோட ஆப்போசிட் கிடைக்கும், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபால்ஸ் கிடைக்கும். அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா இதுக்கு ட்ரூ கிடைக்கும், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ நாட் ஆப்ரேட்டர் அப்படியே ஆப்போசிட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். பிசிக்ஸ் நல்லா புரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாவே புரியும். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா இப்ப நடத்துனதுல? இல்லைங்கண்ணா. ஓகே, சில பேர் கொஞ்சம் இது பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ப்ரோக்ராமா பார்க்கலாம். ஓகேவா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று பெருசா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஃபால்ஸ்னா ஆன்சர் ஃபால்ஸ், அது மட்டும் நான் வச்சுக்கணும். ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலே ஆன்சர் ட்ரூ. இது ரெண்டு தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நாட் அப்படியே ஆப்போசிட். இதுல ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெரிய விஷயம் இல்லை. அடுத்து பிபிடிக்கு போயிடலாம். பிபிடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு? ஜஸ்ட் மேலே நான் என்ன பண்ணிக்கிறேன், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு போட்டுக்கிறேன். இதில் நம்ம ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகாது, இந்த லைன் ஒர்க் ஆகாதுன்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் க்ரீன் கலர் நம்ம அப்ளை, க்ரீன் கலர் வந்தாலே அது வந்து கமாண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த இது எஃபெக்ட் வச்சிருக்காங்க. இப்போ இந்த லைன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல ஒரு கமாண்ட் மாதிரி நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. ஸோ நான் ஏக்கு நான் என்ன கொடுத்துட்டேன், 10ன்னு கொடுத்துட்டேன். பிக்கு ஏக்கு 5, பிக்கு 10 கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பி யூஸ் பண்ணுறேன். ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, இது அப்படியே இருக்கட்டும். இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் சார். வெரி குட், ஃபால்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஆப்ரேட் பார்க்கலாம். அண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் ஆப்ரேட்டர். அதுக்கு அடுத்தது ஏ இஸ் கிரேட்டர் தென் பி யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ சார். இது ட்ரூ. அப்போ இது ட்ரூ, பட் ஆனால் இது ஃபால்ஸ். அப்போ நான் ஜஸ்ட் அந்த சியை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நான் பிரிண்ட் பண்ண முடியும். சியை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதுல வந்து ரன் பண்றதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல பைத்தானை ரன் பண்றதுக்கு நான் இதை சொல்லித்தரேன் எப்படின்னு. சில பேர் தெரியாதவங்களுக்கு இந்த இதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து இன்பில்டாவே சில எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன பண்றீங்க, இதுல வந்து இந்த பட்டன் தெரியுதுங்களா? இதுல எக்ஸ்டென்ஷன் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன்ன்றது ஒரு ஆட்-ஆன் மாதிரி தான், ஆட்-ஆன் மாதிரி. ஸோ நான் இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்றேன். இதுல போயிட்டு கோட் ரன்னர்னு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. இதோட எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது ரன் ஆகணும் அப்படின்னா இந்த கோட் ரன்னர் இருக்கணும். இங்க தெரியுதுங்களா? நான் ஹைலைட் பண்றது தெரியுதுங்களா? கோட் ரன்னர். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல இன்ஸ்டால் கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தனால எனக்கு டிசேபிள் கேட்குது. இந்த இடத்துல இன்ஸ்டால் கேட்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு வாட்டி விஷுவல் ஸ்டுடியோ கூட க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த பட்டன் எனேபிள் ஆயிருக்கும். இந்த பட்டன், இந்த பிளே பட்டன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ இருக்காது. இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பட்டன் உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் எனக்கு இன்பில்டாகவே காட்டுது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், மறுபடியும் என்னுடைய பழைய இதுக்கு வந்துட்டேன், விண்டோக்கு. நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் கோடு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஆன்சர் வியூ ஆகுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஃபால்ஸ் வியூ ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன் அண்ட் ஆப்ரேட்டர் ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ்னா ஆன்சர் ஃபால்ஸ் வரும்னு சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? இப்போ வருதுங்களா ஃபால்ஸ்?
புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இதை கமெண்ட் பண்றேன். ஏன்னா அடுத்த நான் கமெண்ட் பண்றதுக்கு நீங்க ஷார்ட்டா ஒன்றும், ஏன்னா இப்போ நீங்க ப்ராக்டிஸ் மெத்தட்ல தான் இருக்கீங்க கரெக்டுங்களா? பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணல. ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீ ஒரே ஃபைல்ல கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை கமெண்ட் பண்றதுக்கு ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் அழுத்தணும். ஸ்லாஷ் அழுத்தணும், இது கமெண்ட் ஆயிடும். சிங்கிள் லைன்ல நம்மளால கமெண்ட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் பிளஸ் ஸ்லாஷ் கமெண்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட். நான் வேணா ஷார்ட்கட் கூட தனியா உங்களுக்கு கொடுக்குறேன். கமெண்ட் ஷார்ட்கட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஸ்லாஷ் இந்த பட்டன் அழுத்தணும். ஓகே, இது அழுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஏ சேம் நான் இதே கோடே காப்பி பண்ணி போட்டேன். இதுல நான் சீன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகேங்களா? C ஒரு 15 ஓகேங்களா? 15 நான் இந்த இடத்துல டீன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் டீன்னு மாத்திக்கிறேன். சி இருக்கிறதுனால நான் டீன்னு வச்சுக்கிறேன். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல இது வந்து இது ஃபால்ஸ் தானே. இப்போ நான் சி போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, ஃபால்ஸா ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ சார். ட்ரூ தான் சார். ஓகே, பேசிட்டு மியூட் போடுங்க, ஃபேன் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் ட்ரூ. இப்போ டியை பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது, ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. அப்போ இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்ப ரெண்டுமே ட்ரூனா நம்ம அண்ட் ஆபரேட்டர் என்ன பண்ணும் நம்ம பார்த்தோம், ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப ட்ரூ பிரிண்ட் ஆகுதுங்களா? இப்போ அண்ட் ஆபரேட்டர் ஓரளவுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ஓகே ஓகே ஓகே. நம்ம ஸ்டேட்மெண்ட்ல போகும்போது இதை கிளியராக பார்க்கலாம். ஆர் ஆப்ரேட்டர் பார்த்துடலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். சேம் நான் என்ன பண்றேன், 50 100 150 ஆர் ஆப்ரேட்டர் போட்டுக்கலாம். ஓஆர்ன்றது ஆர் ஆப்ரேட்டர், ஓஆர் நடுவில் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இது 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 ட்ரூ, இதுவும் ட்ரூவா? சரி, ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஏதாவது ஒன்று ட்ரூனாலும் ஆன்சர் வரும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பி மாத்திக்கிறேன், இங்க சின்னு மாத்திக்கிறேன். இப்போ இது என்னது, ட்ரூ ஃபால்ஸா? இது வந்து ஃபால்ஸ். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபால்ஸ் தானே? ஆமாங்கண்ணா. செகண்ட் இருக்கிறது ட்ரூ. கரெக்ட்டுங்களா? மியூட் போட்டுருங்க, மியூட் போடுங்க, பேசிட்டு மியூட் போட்டுருங்க. ஏன்னா யாருதோ ஃபேன் அதிகமா ஓடுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரூ, சாரி இது ஃபால்ஸ், இது ட்ரூ. அப்போ இதுல வந்து ஒரு ட்ரூ இருக்கு. ஒரு ட்ரூ வந்தாலே இந்த ஆர் ஆப்ரேட்டர் கண்டிப்பா ரிட்டர்ன் என்ன கொடுக்கும், ட்ரூ தான் கொடுக்கும்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப பாருங்க, இதுல ஆனா ஒரு கண்டிஷன் ஆனா ஃபால்ஸ், ஆனா ஆன்சர் எனக்கு நம்ம என்ன கிடைக்கும் பாருங்க, ட்ரூ கிடைக்கும். தெரியுதுங்களா? ஆமாங்கண்ணா. அப்போ ஆர் ஆப்ரேட்டர் ஏதாவது ஒரு கேஸ் ட்ரூனா ஆன்சர் ட்ரூ தான் கிடைக்கும். ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சார் நாட் ஆப்ரேட்டரும் பார்த்துடலாம். ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்றேன். சேம் ஏஸ் ஈக்குவல் டு 50 56. ஸோ நாட் ஆப்ரேட்டர் இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. ஆப்போசிட் தான் தெரிஞ்சிடும். நம்ம அது ப்ரோக்ராம்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இப்போதைக்கு தேவையில்லை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, அடுத்தது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னா இஸ் நாட். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஐடென்டிட்டினா என்ன மீனிங்? இப்போ உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி, உங்களுக்கு வந்து ஆதார் வந்து ஐடென்டிட்டி. கரெக்ட்டுங்களா? உங்களை கண்டுபிடிக்கிறது தானே மீனிங். இப்போ உங்களை கண்டுபிடிக்கணும்னா உங்களை ஆதார் நம்பர் போட்டாலே நீங்க என்ன ஊர் எல்லாமே தெரிஞ்சிடும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்கண்ணா. ஸோ அப்போ ஐடென்டிட்டி என்ன பண்ணும், அதை கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான். ஈஸ்னா 2 ஆப்ரேட்டர் இருக்கு. இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன், x = 100 கொடுக்குறேன், y = x is ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். is ஆப்ரேட்டர், இது எல்லாமே ஆப்ரேட்டர் தான். is ஆப்ரேட்டர் 200 போடுறேன். இல்ல இது வேணாம். ஸோ y = ஒரு 200 போடலாம்.
இந்த இடத்துல z வச்சுக்கிறேன். இப்போ x இஸ் z நான் கேட்கிறேன். அப்படின்னா என்ன மீனிங்? x வந்து z அப்படின்னு நான் கேட்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து 100 இருக்கு. இதுல என்ன இருக்கு? 200 இருக்கு. சாரி y. இதுல என்ன இருக்கு? 200 இருக்கு. பட் இது வந்து இதுக்கு இல்ல தானே? இதுக்கு ஈக்குவலா இல்ல தானே? அப்போ நான் z பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன் என்ன இருக்குன்னு பாருங்க. is ஆபரேட்டர். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகுது தெரியுதுங்களா? அப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா? இது பாக்குறது தான் இப்படி இருக்கும். போ நம்ம இது உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் புரியலனாலும் லைட்டா கவனிச்சுக்கங்க. இப்போ நான் இது இஸ் நாட் போடுறேன் பாருங்க. இஸ் நாட். இப்போ இது வந்து இது இல்லையான்னு கேக்குறேன். இது இல்லையா அப்படின்ற மாதிரி நாட் மாதிரி. இப்போ நாட் ஆபரேட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இஸ் நாட். இது இல்லையா? அப்ப என்ன பிரிண்ட் ஆகுது பாருங்க. எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? ட்ரூன்னு வருது. ஏன்னா இது இல்ல தானே? இது வந்து 100, இது 200. அப்ப இஸ் நாட் என்னது? இது இல்ல தான். கரெக்டான சென்டென்ஸ் தான் இது. x is not y. x is not y. அப்போ இது இல்ல. அப்ப கண்டிப்பா ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஓகேங்கண்ணா. ஓகே. ஒரு நிமிஷம் என்னோட வியூ ஜூம் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா தெரியுதுங்களா? ஓகே. இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன். இஸ் நாட் புரிஞ்சுதுங்களா? இது ரெண்டுமே புரிஞ்சுதுங்களா? இஸ் நாட் புரிஞ்சுது. ஓகே. இப்போ மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். சோ இஸ் நாட் இப்போ பார்த்தது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப்ஸ்ன்றது இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட் இந்த மாதிரி டேட்டா டைப் தான் பார்த்துருக்கோம். இதை தவறையும் ஒரு 4 டேட்டா டைப் இருக்கு. நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நான் என்னோட கர்சர் தெரியுதுங்களா? தெரியுதுங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் பார்த்திருப்போம், ஸ்ட்ரிங் பார்த்திருப்போம். இது ரெண்டு தான் நம்ம இது வரைக்குமே பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இதை தவறே இன்னொரு 4 டேட்டா டைப் இருக்கு. இந்த 4மே வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருந்து இன்டர்வியூ கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்க இன்டர்வியூ போனாலே லிஸ்ட்ல இருந்து தான் எடுப்பாங்க. லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டீப்பா நிறைய சொல்லி தருவேன். நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிச்சிக்க. ஜஸ்ட் இப்போ வந்து இதெல்லாம் ஸ்லைசிங் நான் அவங்க எடுக்கிறேன். அது எல்லாமே ஷார்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த டேட்டா டைப் டப்புள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டப்புள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா
இம்யூட்டபிள் டேட்டா டைப் தான். இம்யூட்டபிள் அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஒன்ஸ் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான டெஃபினேஷன்லாம் நீங்கள் இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா இந்த டெஃபினேஷன்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டப்புள் என்ன சொல்றாங்க? டப்புள் ஆர் யூஸ்ட் இன் டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் சிங்கிள் வேரியபிள். ஸோ மல்டிபிள் ஐட்டம் சிங்கிள் வேரியபிளை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் டப்புள். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இங்க பாருங்க, திஸ் டப்புள்னு ஒரு வேரியபிள் எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் டப்புள்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஆப்பிள் இருக்கு, பனானா இருக்கு, செரி இருக்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். டப்புள்ன்ற ஃபைல் tuple.py. ஓகேங்களா? இப்போ ஸோ டப்புள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எம்டி பிராக்கெட்டுக்குள்ள தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதுதான் டப்புள். ஓகேங்களா? இந்த பிராக்கெட் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் டப்புள். இந்த பிராக்கெட் போட்டா டப்புள்னு அர்த்தம். ஓகேவா? கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரூட்ஸ், நான் ஃப்ரூட்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை செட் பண்றேன். ஃப்ரூட்ஸ்க்குள்ள நான் டப்புளை உருவாக்குறேன். ஸோ டப்புள்ன்றது என்னது? ஒரு எம்டி டப்புள். இப்போ நான் இது பேர் எம்டி டப்புள் சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி எம்டியை போட்டால் எம்டி டப்புள். நான் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சில வேல்யூ நான் ஆட் பண்ண போறேன். நான் ஸ்டிங்ன்றதுனால ஸ்டிங்னாலே கோட்ஸ்ல தான் போடணும். ஓகேங்களா? பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு, ஒரு 3 வேரியபிள்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஸ்டிங் வேரியபிள், ஸ்டிங் கண்டென்ட், இது ஒரு ஸ்டிங், இது ஒரு ஸ்டிங். மொத்தம் எத்தனை ஸ்டிங் வச்சிருக்கோம்? நம்ம 3 ஸ்டிங் வச்சிருக்கோம். ஸோ 3 ஸ்டிங் ஒரே ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு வேரியபிள்ல ஒரே ஒரு வேல்யூ தான் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். 100ன்றது ஒரு வேல்யூ. ஓகேங்களா? 100ன்றது ஒரு வேல்யூ, 50ன்றது ஒரு வேல்யூ. எல்லாமே ஒரு சிங்கிள் வேல்யூ தான். ஓகேங்களா? சிங்கிள் வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிள்ல செட் பண்ணிக்க முடியுது. அதே இது டப்புள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே வேல்யூல ஒரே வேரியபிள்ல மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஃப்ரூட்டை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ரன் பண்றேன். இப்போ எனக்கு அவுட்புட் பாருங்க, என்ன வருது? பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு. இதுல இருக்கிற கேரக்டர் அப்படியே வருது. தெரியுதுங்களா? ஒரு டப்புளாவே பிரிண்ட் ஆகுது. ஸோ டப்புள் இப்போ 3 தான் கிடையாது, எத்தனை வேணாலும் நம்மளால போட்டுக்க முடியும். அன்லிமிட்டெட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அருள், அன்பு, இந்த மாதிரி எத்தனை வேல்யூஸ் வேணாலும் நம்மளால அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் டப்புல்ல. ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மல்டிபிள் வேல்யூ இங்க ஸ்டோர் ஆகுது. இப்போ 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 நான் இதுல இருக்கிற ஆப்பிளை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேஸை நான் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா இதை வந்து எப்படி குறிப்பாங்க அப்படின்னா இதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இண்டெக்ஸ் நம்பர் should start with zero. என்ன சொல்லுப்பா? Zero. புரியலப்பா? இல்ல ஜீரோன்னு சொன்னேன். ஓகே. ஸோ ஆன்சர் சொன்னீங்களா? ஓகே. இண்டெக்ஸ் நம்பர் should start with 0. ஓகேங்களா? இண்டெக்ஸ் நம்பர் எப்பவுமே 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்ப என்னது? 0 தானே? 0. ஆப்பிளோட அட்ரஸ் என்ன அப்போ? 1. கரெக்ட்டுங்களா? அப்போ அருளோட அட்ரஸ் என்ன? 3. இப்போ உங்க வீட்டு அட்ரஸ் சொல்ற மாதிரி இதுக்கும் அட்ரஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ எனக்கு இந்த அருளை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் 3 போடும்போது ஃப்ரூட் பிராக்கெட்ல போடணும். இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் நம்பரை கால் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஓகேவா? ஸ்கொயர் பிராக்கெட்ல நான் 3ன்னு கொடுக்குறேன். 3 1 2 3. ஓகேங்களா? 3 இடத்துல தான் இருக்காரு. 3 உள்ள போடணும். நான் போட்டுட்டு ஜஸ்ட் ரன் பண்றேன். இல்ல இது வந்து எரர் அடிக்குது. ஏன்னா இங்க நான் கமெண்ட் பண்ணல. சோ ஏன்னா இங்க தெரியுதுங்களா? இது வந்து அன்வான்டட் சென்டென்ஸ் எரர் அடிக்குது பாருங்க. ஆமாங்க. அன்வான்டடா இருக்கு. சோ நான் சும்மா டைப் பண்ணது. நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? அருள் பிரிண்ட் ஆகுதுங்களா? ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ண்ணா. இப்போ நம்மளால இதுவே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள்
நான் வந்து இதுல வந்து எனக்கு 100 வேல்யூஸ் இருக்கு. எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னே தெரியல. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 0 1 2 3 4. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சேம் நான் நேம்ஸ்னு போடுறேன். நேம்ஸ் பிராக்கெட்ல ஏ பிராக்கெட்ல டி சம்திங் இருக்கு. ஹச் டி டி என்ன வேணாலும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கேட்குறாங்க. எனக்கு லாஸ்ட் இது அதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னா அதில் எத்தனை டேட்டா வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. இன்டர்வியூவில் கேட்குறாங்க. எப்படி எடுப்பீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா சேம் அதே இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நம்மளால பைத்தான்ல கால் பண்ணிக்க முடியும். எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இண்டெக்ஸ் நம்பர் ஷுட் ஸ்டார்ட் வித் 0ன்னு சொல்லிட்டேன். அதே வந்து சேம் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். சரி பாயிண்ட் கூட தேவையில்லை. இண்டெக்ஸ் நம்பரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா 0ல இருந்து கனெக்ட் பண்ணோம். அதே நான் பேக்ல இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னா -1ல இருந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ ஜி வந்து என்ன குறிக்கும்? -1. அப்ப டி என்ன குறிக்கும்? -2. ஓகே, இப்போ பாருங்க, ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்றேன். ரூட் -2 கொடுக்குறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு என்ன வருது? அப்பயும் எனக்கு என்ன வருது? சாரி, நான் ஃப்ரூட் கால் பண்ணிட்டேன், அதெல்லாம் அருள் வருது. நான் நேம்ஸ் கால் பண்றேன். நேம்ஸ் ஆஃப், ஏன்னா நேம்ல தானே இது வச்சிருக்கோம் நம்ம செகண்ட் ஸ்டெப்ல. ரன் பண்றேன். எனக்கு என்ன வருது? டி வருது. கவனிச்சிங்களா? டின்றது எங்க இருக்குது? லாஸ்ட்டுக்கு செகண்ட் இடத்துல இருக்கு. ஸோ இது எங்க இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இதை ஆட் பண்றேன். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பிரிண்ட் ஆகும்? நேம்ஸ் ஆஃப் -2க்கு ஜினா ஜி பிரிண்ட் ஆகும். எல்லாருக்கும் புரியுதுங்களா இந்த இண்டெக்ஸ் நம்பர் எப்படி கால் பண்றதுன்னு? புரியுதுண்ணா, புரியுதுங்கண்ணா. ஓகே, இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்லைசிங் எடுக்கும்போது நான் நிறைய எடுக்கிறேன். இப்போதைக்கு டப்புன்னு மட்டும் தெரிஞ்சுங்க, என்ன தெரிஞ்சுங்க. ஆனா ஸ்லைசிங்னா எப்படிங்கண்ணா? இதே மாதிரி தாங்கண்ணா ஸ்லைசிங்னா? ஆமா, இதே மாதிரி தான். அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் இருக்கு. நான் உனக்கு அது எடுக்கும்போது சொல்றேன். ஓகேவா? சரி, ஓகேங்கண்ணா. அது பெருசா எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல எல்லாமே புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் எத்தனை நம்பர் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற நம்மளால லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்மளால உட்காந்துட்டு எண்ணிட்டு இருக்க முடியாது இதுல எத்தனை இருக்குன்னு. ஏன்னா எவ்வளவுனா இருக்கலாம். அதோட லென்த்தை நான் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு இன்பில்டாவே பைத்தான்ல. LENன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. LEN என்ன பண்ணும் அப்படின்னா லென்த்தை கண்டுபிடிக்கும். இப்போ நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் நேம்ஸ் கொடுக்குறேன். நேம்ஸ்ல நான் என்ன பண்றேன்? ஒரு டப்புல கால் பண்றேன். லென்த்துக்குள்ளார இந்த டப்புள் எத்தனை லென்த்ன்றதை கண்டுபிடிக்கும். நான் ஜஸ்ட் இதை ரன் பண்றேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? 7 பிரிண்ட் ஆகுது. கவனிச்சிங்களா? 7 பிரிண்ட் ஆகுது. இங்க அப்படியே நீங்க கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. கவனிச்சிங்களா? 7 வருது. ஸோ அதோட லென்த்தை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். பட் லென்த் வந்து நீங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். 1ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவல் லென்த் என்னவோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சில பேர் லென்த்தை வந்து 0ல இருந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த டைப் வேணா தெரிஞ்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ டைப்ன்றது ஆக்சுவலி என்ன பண்ணும் அப்படின்னா இதோட டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டைப்ன்ற ஃபங்க்ஷன் இதோட டைப்பை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப் ஆஃப் ஃப்ரூட்னு போடுறேன். டைப் கமெண்ட் என்ன பண்ணும்? இது என்ன டைப்னு சொல்லும், அவ்வளவுதான். வேற எதுவுமே பெருசா ரிட்டர்ன் பண்ணாது. இங்க பாருங்க என்ன ரிட்டர்ன் பண்ணுது? கிளாஸ். அது ஒரு கிளாஸ் இப்படிதான் ரிட்டர்ன் பண்ணும். இது டப்புல்ன்றதை மட்டும் சொல்லிடுது. வேற எதுவும் இது பண்ணாது. இதோட டைப் என்னன்னு சொல்லிடும். இது டப்புள் டைப்னு சொல்லுது. வேற ஒன்றும் சொல்ல. கவனிச்சிங்களா? ஓகே, இதெல்லாம் எல்லாமே கிளியர் தான். இதெல்லாம் எதுவும் இல்லை அந்த அளவுக்கு. ஓகே, இதெல்லாம் புரியுது நினைக்கிறேன். இப்பதான் நான் இதை எடுத்தேன். -1 எனக்கு நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? செரின்றது பிரிண்ட் ஆகுதுங்களா? தெரியுதுங்களா? ஆமாங்கண்ணா. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் எண்ட். இதை கண்டிப்பா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் எண்டில் என்ன ஸ்டார்ட் ஃப்ரம் -1ன்றது தெரியப்படுத்தணும் இன்டர்வியூவருக்கு. ஓகேவா?
ஓகே, ஸ்லைசிங் பார்த்துடலாம். ஜஸ்ட் நான் இதெல்லாம் என்ன பண்ணிடுறேன், இப்போதைக்கு இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. நான் என்ன பண்றேன், அந்த ஃப்ரூட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன சொல்ல போறேன், இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்ல கவனிங்க, 2:, இப்போ நான் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லைசிங் சொல்லுவாங்க. ஏன்னா இன்டர்வியூல இதை பத்தி கேட்பாங்க, ஸ்லைசிங்கை பத்தி தெரியுமான்னு கேட்டா அது வேர்ட்ஸ் தெரியாம இருக்கு, வேர்ட்ஸ் தெரிஞ்சதுக்காக தான் இந்த மெத்தட் பேர் ஸ்லைசிங். ஓகேங்களா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஸ்லைசிங் மெத்தட். ஸ்லைசிங்னா என்ன மீனிங்? ஆக்சுவலி ஸ்லைசிங்னா கட் பண்ணி எடுக்கிறது, கரெக்ட் தானே? அதுதானே மீனிங். ஸோ அதை தான் நம்ம இதில் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு மட்டும் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ண போறேன். எப்படி கட் பண்றேன் பாருங்க. 1ன்றது இதனுடைய அட்ரஸ், இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவா, எனக்கு ஆரஞ்சு வேணும், கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் தான். ஸோ 1க்கு அப்புறம் என்ன இருக்கு, 2 இருக்கா? ஸோ ஆனா இங்க நான் 2 கொடுக்க கூடாது, 3 கொடுக்கணும். அப்போ இண்டெக்ஸ் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல இருக்கிற முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 2ன்னு அர்த்தம். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், அப்பதான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக பிரிண்ட்ல எழுதுறேன். இங்க கவனிச்சிங்களா, ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு மட்டும் வருது. அப்ப என்ன வருது அப்படின்னா, இந்த 1ல இருந்து 2 வரைக்கும் அது பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா, புரியுது நம்புறேன். 3 வேலையும் வேணும்ண்ணா. போடுறேன், அதையும் சொல்றேன். இப்போ 3 அருள் வரைக்கும் வேணுமா? ஆமாங்கண்ணா, ஆப்பிள் ஆரஞ்சு அருள் 3மே வேணும். அருள் வரைக்கும் என்ன பண்ணணும், 4 கொடுக்கணும், அவ்வளவுதான். 4 கொடுத்தா 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். கிளியரா? 1 to 3 இது வரைக்கும். இப்ப ஃபுல்லா 5 அன்பு வரைக்கும் வேணும்னா இருங்க. இப்போ அன்பு ஓகே, அன்பு வரைக்கும் என்ன பண்ணோம் நான் சொல்றேன். இப்போ அன்புன்னு கிடையாது, அன்புன்றது எண்ட் எலிமெண்ட், அப்படிதான் நம்ம சொல்லணும். எண்ட் வரைக்கும் எனக்கு வேணும்னு கேட்கறேன், கரெக்டா? ஆமாங்க, எண்ட் வரைக்கும் வேணும்னா. இப்போ எனக்கு ஆப்பிள்ல இருந்து எனக்கு எண்ட் வரைக்கும் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் கொடுத்தா, ஒரு கோலன் கொடுத்தாலே போதும். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் ஃப்ரம் 1ல இருந்து எண்ட் வரைக்கும் அது பிடிச்சிக்கும், அதுவே பிடிச்சிக்கும், கட் பண்ணி எடுத்துரும். இப்ப பாருங்க, நான் ஜஸ்ட் இதை ரன் பண்றேன். எனக்கு லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும் பாருங்க, என்ன பிரிண்ட் ஆகுது, ஆப்பிள்ல இருந்து எடுத்துக்கிச்சா, ஆப்பிள் இருந்து அன்பு வரைக்கும் வருதுங்களா? சோ இது அன்பு மட்டும் கிடையாது. இதுல நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வேல்யூ ஆட் பண்றேன், ஜெகதீஷ், ஜாக்குன்னு ஆட் பண்றேன். இப்ப ரன் பண்றேன், எனக்கு என்ன வரும், ஜாக்கும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். கவனிச்சிங்களா? இப்போ அந்த கோலனோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எண்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுது. ஓகே, இப்போ எனக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்து லாஸ்ட் வேல்யூ மட்டும் வேணும்ன்றது நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம், -1 கொடுத்தா லாஸ்ட் வேல்யூ வரும்னு நம்ம பார்த்துட்டோம், கரெக்டா? ஆமாங்கண்ணா. இப்போ எனக்கு லாஸ்ட்ல இருந்து இந்த 2 எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், -2 கொடுக்கணுங்களா? நான் ஃபர்ஸ்ட் இப்படி சொல்றேன், அதுக்கப்புறம் இப்போ இதை சொல்றேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நான் அடுத்தது சொல்றேன். சரி, இங்க கவனிக்கலாம், அந்த இடத்துல பாருங்களா, நான் -1 டபுள் கோலன் -1 கொடுக்குறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு கவனிச்சிங்களா? ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகுதுங்களா? வெரி குட்.
ஆனா இதே வந்து சிங்கிள் காலம் கொடுத்து பண்ண முடியாதுங்களா? சிங்கிள் கோலன் கொடுத்தா ஸ்டார்ட்ல சிங்கிள் கோலன் கொடுத்தா ஸ்டார்ட்ல இருந்து எடுத்துக்கூடாது. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கங்க. நான் பேச கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கேக்குது சார். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டபுள் கோலன் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். வேற ஒண்ணுமே கிடையாது, ரிவர்ஸ் பண்ணிவிடும். நம்ம என்ன கொடுத்தாலும் ரிவர்ஸ் பண்ணிடும். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. இப்போ நீங்க சிங்கிள் கோலன் கேட்டீங்கல்ல, அது ஆமாங்கண்ணா. நீங்க என்ன கேட்டீங்கன்னு நான் சொன்னது எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொல்றேன். நீங்க இப்படி கேட்டீங்க கரெக்டா? சிங்கிள் கோலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டார்ட்ல இருந்து எடுத்துக்கும். இப்போ இங்க கோலன்னால என்ன மீனிங்? இதுல இருந்துன்றது மீனிங் கரெக்டா? ஸ்டார்ட் ஃப்ரம் தான் மீனிங் அதுக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம். இப்போ நான் வெறும் கோலன் மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல 5 கொடுக்குறேன். சரி 5 கொடுக்குறேன். அப்ப என்ன மீனிங் இதுக்கு? 0 to 4ன்னு அர்த்தம். இதுக்கான ஆக்சுவல் மீனிங் 0ன்றது ஏன்னா ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்ட் எதுவுமே கொடுக்கல 0ன்னு ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும் டிஃபால்ட்டாவே. ஆமா 0ல இருந்து எடுத்துக்கும். 4. இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? 0ல இருந்து 1 2 3 4 அன்பு வரைக்கும் பிரிண்ட் ஆகும் கரெக்டா? ஆமாங்கண்ணா. இங்க தெரியுதுங்களா? பனானால இருந்து அன்பு வரைக்கும். ஓகே, இப்போ எல்லாருக்கும் புரியுதுன்னு நம்புறேன் நானு. ஸ்லைசிங் எல்லாருக்கும் புரிஞ்சது நம்புறேன். -1 இதுல என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? ஆரஞ்சுல இருந்து அன்பு வரைக்கும். ஏன்னா அன்பு எங்க இருக்கிறாரு? அன்பு வந்து பாத்தீங்கன்னா -1. இது என்னது? -1 -2 -3 -4 கரெக்ட்டுங்களா? சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த நம்பர்ல இருந்து எடுக்கும்னு சொன்னேன் கரெக்டா? கைஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்கண்ணா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இதுக்கு மீனிங்கே ஸ்டார்ட் ஃப்ரம்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் இங்க என்ன போட்டிருக்கேன்? -1ல -4ன்னு ஆட்டோமேட்டிக்கா நான் -4ன்னு போட்டிருக்கேன். அப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் -4ன்னு அர்த்தம் கரெக்டா? சோ ஸ்டார்ட் ஃப்ரம் -4னா இங்க இருந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். மைனஸ்னு போட்டாலே இது ஆட்டோமேட்டிக்கா பேக்ல இருந்தா கால்குலேட் பண்ணும். சோ -1 -2 -3 -4. அப்ப -4ன்றது ஆரஞ்சு பிரிண்ட் ஆகுதா? ஆமாங்க. ஆரஞ்சுல இருந்து எது வரைக்கும்? அன்பு வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது. -1 நமக்கு பிரிண்ட் ஆகல. அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகுது. இதுல இருந்து இது வரைக்கும். அப்போ -2 வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. புரியுதுங்களா? நான் வேணா இதை கூட நான் எழுதிடுறேன் உங்களுக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா -4 to -2. புரியுதுங்களா? புரியுதுங்கண்ணா. மேக்ஸ்ல கிராஃப் படிச்சீங்கன்னா இது கிளியரா தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே புரியுதா? எல்லாருக்குமே? ஆனா நோ டவுட்டுங்கண்ணா. சொல்லுப்பா. ஆனா இப்ப ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும்போது அன்பு அருள் ஆரஞ்சு அப்படி பிரிண்ட் ஆகாதா? இதுவா சொல்றீங்க? லாஸ்ட்ங்க -4ங்கண்ணா. ஸ்டார்ட் ஃப்ரம் தானே இதுக்கு என்ன மீனிங்? ஸ்டார்ட் ஃப்ரம் -4ல இருந்து தானே போகும் அது. ஓகே புரியுது. ஓகேங்கண்ணா. ஓகே. அதுதான் இங்க என்ன போட்டிருக்கேன் பாருங்க. -4. ஏன்னா மைனஸ் வேல்யூ எப்பயுமே பெருசா இருக்குது சின்னதுன்னு அர்த்தம். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். -4 எப்பவுமே இதான் சின்ன நம்பர். அது நம்பரிங் தானே? இது அட்ரஸ் பண்றீங்க. இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். நான் இது பார்க்காம விட்டேங்க. நல்லா பார்க்காம விட்டேன். ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, இப்போ இதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன் மறுபடியும். ஸோ ஸ்லைசிங் மெத்தட் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுது நம்புறேன். ஸோ மறுபடியும் இதே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸுக்கு பதில் நம்மளோட ஸ்டூடெண்ட் நேம் வச்சுக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டப்பில் உருவாக்குறேன். ஆல்பபெட்டில் போயிடலாம். அன்பு, லோகேஷ்,
சுவாதி, வேற யார் யார் இருக்கா? ஜனா, நெக்ஸ்ட் ஆல்பர்ட்டா, ஆல்கட்ஸா, என்ன நேம் கரெக்டா தெரியல எனக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேற யார் இருக்கா? செந்தில், ஓகே. ரித்தன்யா, நெக்ஸ்ட் ஸ்வேதா போட்டனா? ஓகே, நமஸ்தே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாதின் போட்டேன். ஓகே, ஸ்வாதின்ற பேருக்கு பதில் நான் ஸ்வேதான்னு மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இதோட இண்டெக்ஸ் நம்பரை கால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் எவ்வளவு இதுக்கு? 2ங்களா? ஓகே, 2 ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஜஸ்ட் அசைன் பண்றேன். 2க்கு நான் என்ன அசைன் பண்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல அசைன் பண்றேன். இது போட்ட ஸ்ட்ரிங் தானே அர்த்தம். ஸ்ட்ரிங்ல ஸ்வேதா. இப்போ ஜஸ்ட் அதே ஸ்டூடெண்ட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. நான் அசைன்மெண்ட் ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்றேன். ஆனால் நான் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டால இந்த டேட்டா தான் வச்சிருந்தேன். இப்போ எனக்கு என்ன டேட்டாமா வருதுன்னு பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. டைப்பர் இருக்குங்க, டைப்பர் அடிக்குது ஒரு. ஓகே, ஸ்ட்ரிங்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால, ஏன்னா டப்புள் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மியூட்டபிள் டைப்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதை வந்து அசைன் பண்ணி மாற்ற முடியாது டைரக்டா டப்புளா இருக்கும்போது. அதனால தான் அது வந்து டைப் எரர் அடிக்குது. ஸோ டப்புள்ன்றதுனால அதை மாற்ற முடியாதுன்ற ஒரு எரர் வருது. இந்த மாதிரி கேஸ் இதை நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், லிஸ்டா கன்வர்ட் பண்ணி தானே மாத்த முடியும். ஆமா, நான் அண்டர்ஸ்கோர் நியூ பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இதை லிஸ்டா கன்வர்ட் பண்றேன். இது இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கொஞ்சம் புரியாது. நான் லிஸ்ட் எடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? லிஸ்ட்னா என்ன மீனிங் நான் சொல்றேன். ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ளார இந்த ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்றேன். இதை லிஸ்டா நான் கன்வர்ட் பண்றேன். லிஸ்ட்னா என்னன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நியூல நான் ஆட் பண்றேன். சேம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் நியூவை பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்வேதான்றது வந்துருச்சு. இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு. பட் ஆனா அதோட பிராக்கெட் பாத்தீங்களா, அதோட பிராக்கெட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டா வந்துருச்சு. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, லிஸ்ட்ன்றது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டை குறிக்கும். நான் அடுத்த டாபிக் லிஸ்ட் தான் எடுக்க போறேன், அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? லிஸ்ட்ன்றது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டை குறிக்கும். நம்ம டைரக்டா டப்புல ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த டப்புல நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு லிஸ்ட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டப்புல நான் என்ன மாத்துறேன், லிஸ்டா மாத்தி இந்த ஸ்டூடெண்ட் நியூல ஸ்டோர் பண்றேன். அந்த ஸ்டூடெண்ட் நியூஸ்ல என்ன பண்றேன், அந்த செகண்ட் வேல்யூ சேஞ்ச் பண்றேன். எல்லாருக்கும் புரியுதுங்களா அந்த மெத்தடு எப்படி நான் மாத்துறேன்றது? எஸ் சொல்லுங்க. சேம் இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஜஸ்ட் அசைன் பண்ற மெத்தடு. இதில் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஓகே, இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதுன்னு நம்புறேன் நான். நெக்ஸ்ட் டப்புளுக்கு அடுத்தது நம்ம லிஸ்ட் போயிடலாம். ஓகே, நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டேட்டாவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மற்ற டேட்டாவை எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லிஸ்ட்ன்றது இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்டில் வரும்ன்றதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. டப்புள் கிடையாது, லிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்டில் வரும். ஓகேவா? நான் மற்றது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் லிஸ்ட்.
ஸோ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ல வந்துச்சு அப்படின்னா அது லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டும் நான் லிஸ்ட்டை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓகே, லிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா லிஸ்ட் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ கால்டு ஐட்டம்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு லிஸ்ட்ல மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு லிஸ்ட் கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லிஸ்ட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுவாங்க. இதுலயும் நம்மளால அன்லிமிட்டடா டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ டேட்டான்றது அது எய்தர் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம், பூலியன் வேல்யூ கூட இருக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வேல்யூ தானே, எந்த வேல்யூ வேணாலும் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ லிஸ்ட்டை என்ன சொல்றாங்க அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். மியூட்டபிள்னா அதை மாற்ற முடியும்னு அர்த்தம். அதே நம்ம டப்புள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை மாற்ற முடியல. கவனிச்சிங்களா? அதை நான் என்னால் ஒரு வேல்யூ அசைனே பண்ணிக்க முடியல. ஸோ அது வந்து இம்மியூட்டபிள். இதை வந்து கேட்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்கும் போது நீங்கள் இதெல்லாம் சொல்லணும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஆர் மியூட்டபிள், டப்புள்ஸ் ஆர் அன்மியூட்டபிள், இம்மியூட்டபிள். ஓகே, அது 2 பாயிண்ட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஏஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டால் இது ஒரு எம்டி லிஸ்ட். எம்டினா இதுக்குள்ள எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எம்டி லிஸ்ட். நம்மளால ஒரு எம்டி லிஸ்ட்டை உருவாக்க முடியும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு அஞ்சரக பெட்டி நம்ம உருவாக்கிட்டோம். ஸோ அஞ்சரக பெட்டியில் என்ன இருக்கும், நம்ம மல்டிபிள்ஸ் அந்த பாக்ஸ் இருக்கும்ல அது கூட எவ்வளோனா நிரப்பிக்க முடியும். ஸோ இதில் வந்து அன்லிமிட்டட் பாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு கர்லி இந்த ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்மள்ட்ட அன்லிமிட்டட் பாக்ஸஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா? அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு எம்டி லிஸ்ட் உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்த்துடலாம். ஜஸ்ட் லோகேஷ். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன், ட்ரூன்ற ஒரு வேல்யூ போடுறேன். ட்ரூன்றது பூலியன் வேல்யூ. பூலியன் வேல்யூ நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நான் நடுவில் ஒரு வேற ஒன்று ஃபால்ஸ்னு ஒன்று போடுறேன். ஏன்னா எல்லா வேரியபிளும் கலந்துருக்கட்டும். ஓகே, அப்போ ஜஸ்ட் இங்கே ஒரு நம்பர் போடுறேன் 100ன்னு. ஸோ இங்கே என்ன இருக்கு, ஸ்ட்ரிங்கும் இருக்கு, இன்டிஜரும் இருக்கு, ஒரு பூலியன் வேல்யூ இருக்கு. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது பூலியன். கரெக்ட்டுங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னாலே பூலியன் டேட்டா டைப்பு. இப்போ சேம் நம்ம அங்க பண்ண எல்லாத்தையுமே இங்கேயும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய ஸ்லைசிங்கும் பண்ண முடியும். அங்க நம்ம என்ன பண்ணமோ எல்லாத்தையும் இங்கேயும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபால்ஸும் ஆல்கெட்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன போடணும், ஃபால்ஸ் எங்க இருக்கு, 0 1 2 3 4 5th இருக்கு. நம்ம 5th என்ன போடுவோம், இங்க ஸ்டார்ட் ஃப்ரம் 5ங்களா. அதுக்கப்புறம் இது 6th இருக்கு. 6th நம்ம என்ன போடணும், இங்க 7 போடணுமா? புரியுதுங்க எல்லாருக்குமே? புரியுதுங்கண்ணா. ஓகேப்பா. இப்போ நம்ம டிஃபால்ட்டா என்ன வருது, ஃபால்ஸ் ஆல்கெட்ஸ்னு வருது. ஓகேவா? ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணமோ எல்லாத்தையுமே இங்கேயும் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி அங்கே எடுத்ததுனால நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்லைசிங் தான் இங்கே கவனிங்க. இங்கே என்ன இருக்கு, PROB சம்திங் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. இதில் என்ன பாருங்க, லிஸ்ட் ஆஃப் -2 என்ன பிரிண்ட் ஆகும், B பிரிண்ட் ஆகுமா? இங்கே அவுட்புட் B பிரிண்ட் ஆகுதுங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே, இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம், நான் லிஸ்ட்டுக்குள்ள, ஏன்னா இதுக்குள்ள எல்லா டேட்டா டைப்பும் நான் அலோவ் பண்ணுன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு மியூசிக் ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கலாம், என்ன ஒன்னாலும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், நடுவில் சேர்த்துக்கலாம். அன்பு பக்கத்தில் சேர்த்துக்கலாமா? நான் அன்பு பக்கத்தில், சரி இது இருக்கட்டும், நான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று நோட் பண்ணுறேன்.
ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், இதுல ஒரு லிஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்றேன். ஸோ லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் கவனிச்சிங்களா, இங்க ஒரு லிஸ்ட் ஆல்ரெடி இது ஃபுல்லாவே ஒரு லிஸ்ட். ஓகேவா, அதுக்குள்ளார நான் ஒரு லிஸ்ட் ஒன்று உருவாக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் என்ன பண்றேன், இன்டிஜரை சேர்க்கிறேன். 1 2 1 3 5 7 சம்திங் நம்பர் என்னோட அடிக்கலாம். லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் எழுதியிருக்கேன். ஓகேவா, புரியுது நம்புறேன். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பிரிண்ட் ஆகும், இதுக்கு சேம் ஆன்சர் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுதான் இது பிரிண்ட் ஆகாது, ஜெனா ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும் இந்த கேஸுக்கு. இந்த கேஸ் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது. ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ணல, இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண வரல. இப்போ எனக்கு இதுல இருக்கிற எல்லா வேல்யூயும் உங்களால எடுக்க முடியும், கரெக்டுங்களா? இப்போ ஸ்டூடெண்ட், ஏன்னா இது ஒரு லிஸ்ட் தான், இது ஒரு டேட்டா டைப், அவ்வளவுதான். அது ஒரு லிஸ்ட் இங்க இருக்கு. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் கைஸ்? யார் வேணா சொல்லுங்க, என்ன பிரிண்ட் ஆகும்? இன்டிஜர் பிரிண்ட் ஆகும். ஒரு இன்டிஜரா எல்லா இன்டிஜரும் பிரிண்ட் ஆகுமா? 1 ஒண்ணா பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன் சார். சரி, ஓகே 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 ஓகே. இது வந்து 0, கரெக்ட்டுங்களா? இது 0. ஓகேவா, நான் இண்டெக்ஸ் நம்பர் சொல்றேன்டா. 0 ஓகே. இது 1, இதுதான் 1, இதுதான் 1. இது ஒரு டேட்டா டைப், அவ்வளவுதான். அது ஒரு லிஸ்ட் டேட்டா டைப். இது 1, இதுதான் 2, அடுத்து 3. அப்போ நான் 1ன்னு போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட் ஆஃப் 1, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளார 1. அப்போ எனக்கு இந்த லிஸ்டே பிரிண்ட் ஆகும். 1 3 7 எல்லாமே பிரிண்ட் ஆகும். கவனிங்க, கவனிச்சிங்களா? அவுட்புட் அவுட் எல்லாருக்கும் ஷோ ஆகுது அவுட்புட். ஓகேங்க ஷோ ஆகுதுங்க. ஓகேங்க சார். யாருக்காவது புரியலன்னா கொஞ்சம் கேளுங்க, நான் மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் ஜஸ்ட் ரேப் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரே லைன்ல தான் இருக்கு. ரேப்ன்றது அது அப்படியே இதாகும். ஓகேவா, ஒரே லைன்ல தான் இருக்கு, அது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அதை பார்த்து. யாருக்காவது இது புரியலையா, இது எப்படி இந்த லிஸ்ட் அப்படியே எல்லாமே பிரிண்ட் ஆச்சுன்னு யாருக்காவது புரியல? ஒரு ஆளுக்கு புரியலனா கூட சொல்லுங்க. ஓகே, புரிஞ்சது நம்புறேன். இந்த இடத்துல 2 கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும் சார்? லோகேஷ். வெரி குட் வெரி குட். ஓகே, புரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு இப்போ நான் என்ன வேணும்னு நினைக்கிறேன், இந்த லிஸ்ட், இப்போ லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் தானே இருக்கு, லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கு. எனக்கு இந்த இன்னர் லிஸ்ட், இது பேர் இன்னர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, இது அவுட்டர் லிஸ்ட். இன்னர் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற இந்த 5 எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், அந்த நம்பர் மட்டும் நான் எடுக்கணும். ஏன்னா இது ஒரு லிஸ்டா எனக்கு தேவையில்ல, அதுக்குள்ள இருக்க நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி கெட் பண்றது அப்படின்னா, ஸோ இதை நான் ரீட் நெஸ்டட், இது பேர் நெஸ்டட். உள்ளுக்குள்ள ஒன்று உள்ள போச்சுன்னா அது நெஸ்டட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஞாபகம் வச்சு, இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நெஸ்டட் லிஸ்ட். ஸோ ரீட் டேட்டா ஃப்ரம் நெஸ்டட் லிஸ்ட். ஸோ இதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை நான் எப்படி எடுக்கிறது கவனிங்க. ஸோ இந்த டேட்டா நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த 1ன்றது என்ன பண்ணும், இதை செலக்ட் பண்ணிடும், கரெக்ட்டுங்களா? இதை எடுத்தாச்சுன்னா, ஆனா என்னோட அச்சீவ்மெண்ட் இந்த 5 தான் எடுக்கணும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இன்னொரு கர்லி பிரேஸ் போடணும், இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஸ்கொயர் பிராக்கெட்ல இது ஸ்டார்ட் ஃப்ரம் 0 தானே, இது பொறுத்தவரை ஒரு லிஸ்ட் தான். அப்ப 0 1 2 கரெக்ட்டுங்களா? ஸோ 2ன்னு போட்டா அப்படின்னா அர்த்தம்னா 1ல இருக்கிற 2ன்னு அர்த்தம். 1ல இருக்கிற 2. இப்ப கவனிங்க. ஸோ இதுக்கப்புறம் பெரிய ப்ரோக்ராம்லாம் படிக்க போறோம், இந்த கான்செப்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது 5. எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் புரியுதா? ஓகேண்ணா, புரியுது. ஓகே ஓகே. இப்போ நான் ஸ்வாதிக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே புரியும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன், அப்போ நான் இதை பார்த்துக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, நெகட்டிவ் வேல்யூனா ஆல்ரெடி எடுத்துட்டேன், ஸோ அதெல்லாம் இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, இதில் இருக்கிற சில மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, லிஸ்ட் மெத்தட்ஸ். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ கொஸ்டின் கிராக் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாமே படிக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பன்.
இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் இதை அப்படியே நான் ரீட் பண்ணுறேன். நீங்கள் யாராவது ஃபோட்டோ வச்சு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துங்க. ஓகேவா? இதில் அப்பன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்பன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் அன் எலமெண்ட் டு தி எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீ தான் அப்பன். இப்போ நான் அப்பன் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதையும் கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா இது ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அப்பனில் நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் மறுபடியும் எடுத்துக்கிறேன். இதில் இவ்வளோ டேட்டா எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் சில டேட்டாவை நான் எரேஸ் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால நான் எரேஸ் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்ட்ரிங் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸை கால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அப்பன். ஸோ அப்பன்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். டாட் தான் வைக்கணும். மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டாட் வைக்கணும். ஓகேவா? மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டாட்டு நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யார் பேராவது இதில் விட்டுடுச்சா? சரியா தெரியல. சரி, ஓகே. நான் என்ன பண்ணுறேன், ஜாக்குன்னு ஒரு வேர்டை கொடுக்குறேன். ஜாக். அப்போ என்ன பண்ணும், அப்பன்ன்றது ஆடுன்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டில் நான் புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறேன்றது மீனிங். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டை மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பிரிண்ட் பண்ண தானே அவுட்புட் வரும். ஸோ பிரிண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ். இங்க கவனிச்சிங்களா, எனக்கு என்ன வருது, ஸ்டூடெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது அன்பு எல்லாமே வருது. லாஸ்ட்ல ஒரு என்ன வேல்யூ வருது, கைஸ் கவனிச்சிங்களா? ஜாக் வருது சார். இந்த ஸ்ட்ரிங் இதுல போய் ஆட் ஆகுது. ஓகேவா? சோ ஒரு வேல்யூ ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்றோம், அப்பன் என்ற கீவேர்டை யூஸ் பண்றோம். இப்போ ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஆட் பண்ணணுமான்னு கிடையாது, என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்தேன் நான். என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அப்பன், அதுல நான் ஒரு 100ன்ற ஒரு வேல்யூ ஆட் பண்றேன். ஏன்னா இது வந்து இன்டீஜருக்கு அந்த கோட்ஸ் போடக்கூடாது, மறக்கக்கூடாது. ஓகேவா? கோட்ஸ் போடக்கூடாது, இன்டீஜர் அது. ஸோ நான் ஜஸ்ட் சேவ், மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்க, எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது, எல்லாமே வந்துடுச்சு. ஜாக் அப்புறம் என்ன பிரிண்ட் ஆகுது, 100 ஒரு வேல்யூ. ஸோ அப்பன்ன்றது ஆட் பண்ணும். எங்க ஆட் பண்ணும், எண்ட் ஆஃப் த லிஸ்ட். அதுதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஆட் த எலமெண்ட் டு தி எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஓகேங்களா கைஸ்? இந்த மெத்தட்ஸ் ஃபுல்லாத்தையும் இப்போ பார்த்துடலாமா? எல்லாருக்குமே டைம் இருக்கா? இருக்கு சார், பார்த்துடலாம். பார்த்துடலாம். ஓகேங்க சார். ஓகே, இந்த மெத்தட்ஸ் மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கு மேலே நான் ஆக்க மாட்டேன். ஓகேங்களா? கோரி பண்ணிக்கலாம். ஓகே, அப்பன் கீவேர்டு எதுக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஸோ ஜஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணுறேன். அப்புறமா இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட். ஸோ எக்ஸ்டெண்ட் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, 2 லிஸ்ட்டை ஒன்னாக்கும். அதுதான் எக்ஸ்டெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, 2 லிஸ்ட்டை ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஸ் ஒன்று பண்ணி காட்டுறேன். நான் என்ன பண்றேன், ஸோ மார்க்ஸ்னு ஒரு டேட்டா ஒன்று வைக்கிறேன். மார்க்ஸில் ஒரு 60, 20, 45, 30, 45, 55, 67. ஓகேங்களா? சம்திங். ஓகே, நான் என்ன பண்ண போறேன், இந்த மார்க்கு கூட இன்னொரு லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எப்படி பண்றது அப்படின்னா, நான் இன்னொரு லிஸ்ட்டு டேட்டான்னு ஒரு லிஸ்ட் ஒன்று வைக்கிறேன். சேம் 34, 56, 78. ஓகேங்களா? ஸோ இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறேன். இப்போ அந்த மார்க்ஸை கால் பண்ணி டாட்டு
எக்ஸ்டெண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். எக்ஸ்டெண்டுக்குள்ளார நான் பாஸ் பண்ணணும். எதை பாஸ் பண்ணணும்? டேட்டாவை பாஸ் பண்றேன். ஸோ டேட்டான்றது ஒரு லிஸ்ட் தானே. அந்த லிஸ்ட்டை இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் ஆட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற கீ தான் எக்ஸ்டெண்ட். ஓகேவா? நான் மறுபடியும் அந்த மார்க்கை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. மார்க்ஸை பிரிண்ட் பண்றேன். நீங்க கவனிச்சிங்களா? நான் மார்க்ஸ்ல என்ன இருக்க ஒரு 5 டேட்டாஸ் தான் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? 8 டேட்டா பிரிண்ட் ஆகுது. அப்போ என்ன ஆயிடுச்சு? இது ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ மெர்ஜிங் டு லிஸ்ட் யூசிங் என்ன கீவேர்டு? எக்ஸ்டெண்ட் கீவேர்டு. ஸோ எக்ஸ்டெண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணா என்ன பண்ணும்? மெர்ஜ் பண்ணுன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மெர்ஜ் டு லிஸ்ட். ஸோ கிளியர் தானே? ஓகே சார். எஸ் சார். அதுக்கு அடுத்தது தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்செர்ட். இன்செர்ட் கீ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அப்பன்னு ஒரு கீவேர்டு பார்த்து காட்டுங்களா? அப்பன் என்ன பண்ண சொல்லுங்க யாராவது ஒரு ஆளு. எண்ட்ல வந்து அப்பன் லாஸ்ட் ஆட் த எலிமெண்ட் ஆட் பண்ணிருக்கணும் டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட். கரெக்டா? எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ல போய் ஆட் ஆகும். கரெக்டா? இப்போ எனக்கு எண்ட்ல வேணாம், எனக்கு நான் நினைக்கிற இடத்துல வேணும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸை மறுபடியும் காப்பி பண்ணி இதை நான் இங்க எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டுக்கிறேன். ஸ்டூடெண்ட் இப்போ இதுல இந்த ஸ்வாதிக்கு பக்கத்துல எனக்கு போய் ஆட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்ன்ற ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை கால் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸை கால் பண்ணி டாட் வச்சு நான் என்ன பண்றேன்? இன்செர்ட் கீவேர்டு யூஸ் பண்றேன். இப்போ இதை பத்தினா உங்களுக்கு புரியலன்னு வச்சுங்களேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல வச்சிங்கன்னு வச்சுங்க அது என்ன பண்ணுன்றதை அதுவே ஷோ பண்ணும். இங்க பாருங்க என்ன சொல்லுது. இந்த மெத்தட் இன்செர்ட் மெத்தட் என்ன பண்ணும்? ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ எதிர்பார்க்குது. அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்குது? ஒரு ஆப்ஜெக்ட் எதிர்பார்க்குது. கவனிச்சிங்களா? ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ நான் என்ன பண்றேன்? இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். இண்டெக்ஸ் வேல்யூன்றது இது வந்து 1 இது 2 இது 3. எனக்கு இதுக்கு அப்புறம் தானே வரணும்னு நான் சொல்றேன். அப்போ சாரி இது 0 தானே. 0 1 2 3. அப்ப தேர்ட் இடத்துல தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். கமா கொடுத்து நான் என்ன ஆட் பண்ணணுன்றதை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? நான் கோட்ஸ்க்குள்ளார நான் ஜாக்னு கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்றேன். கவனிச்சிங்களா? ஸ்வாதிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ஜாக் வந்துருக்கா? அப்போ இன்செர்ட் கீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இப்போ அப்பண்ட் யூஸ் பண்ணா லாஸ்ட்ல போய் தான் ஆட் ஆகணும். எனக்கு வந்து நான் நினைச்ச இடத்துல ஆட் ஆகணும் அப்படின்னா இன்செர்ட் கீ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்மளால இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இன்டர்வியூல சில டைம் கேட்பாங்க, எனக்கு 4th பிளேஸ்ல நான் கொடுக்குற வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா நீ என்ன கீ யூஸ் பண்ணணும்? இன்செர்ட் கீ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி. ஓகே, நெக்ஸ்ட் ரிமூவ் பார்க்கலாம். நான் இத கமெண்ட் பண்றேன் மறுபடியும். சரி சார், இப்போ என்ன பண்ணலாம் நீங்க ஒன்னு பண்ணுங்க. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் வெபினார் வீடியோ விடுங்க. சரியா? ரிமூவ் கோர்ஸ் வீடியோ 9000 பே பண்ணிக்கலாம். சரியா? கோர்ஸ் நம்ம ரொம்ப வேல்யூ. இது என்ன பண்ணனும் நாம ஆல்ரெடி பார்த்தோம். நீ ஒரு 2 கொடுத்தானா நமக்கு 1200 பேசுறேன் கொஞ்ச முன்னாடி. சரியா? நீங்க கொடுங்க சார், நான் பேசி எடுத்துறேன். சரியா? சூட்டா கொடுங்க, நான் பேசி தரேன்ட்டாங்க. ஓகேவா? இண்டெக்ஸ் நம்பர். சோ இன்டர்வியூல கேட்டா சொல்ல கத்துக்கணும் இந்த வேர்ட் எல்லாம். இன்சர்ட் எலிமெண்ட் யூசிங் இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஒரு வீடியோ இருக்கு. சோ ரிமூவ் பண்றதுக்கு என்ன கீ? ரிமூவ்னா என்னன்னா அதுல இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கான கீவேர்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் நான் இதை ஆட் பண்றேன். சோ ஸ்டூடண்ட்ஸ் டாட் ரிமூவ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்றேன். இப்போ இதுக்கு மேல வச்சோனே அதுவே உங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுக்கும். என்ன கொடுக்குது? என்ன எதிர்பார்க்குது? கவுன்சிங்களா வேல்யூ என்ன எதிர்பார்க்குது? ஒரு ஸ்ட்ரிங் எதிர்பார்க்குது. கவுன்சிங்களா str னு போட்டுருக்கேன்.
ஆமாங்க வந்துட்டாங்களே. சப்போஸ் உங்களுக்கு சரி, அது இன்டர்வியூல நான் சிஸ்டம் அதிகம் கொடுத்து யூஸ் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி வச்சானா ரொம்ப பெனிஃபிட். நீங்க அந்த கீவேர்டு மறந்தா கூட எப்படி இப்ப பார்த்தா மேல என் கர்சர் கொண்டு கணக்கு போனாலும் அதுவே ஒரு சொல்லும் என்ன 100 எதிர்பார்க்குதுன்னு. ஓகேவா? ஒரு இது ஸ்ட்ரிங் வரைக்கும் வேல்யூ தான் அது நீங்க எதிர்பார்க்குது. வெபினார் கண்டக்ட் பண்ணி இப்ப ஒரு நான் பேட்ச் ஜஸ்ட் ஒரு சரியா? கோர்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பேட்ச் கொடுத்தா ஓகே போதும். ஓகேங்களா? இப்ப நான் லோகேஷ் நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் லோகேஷை இப்போ கால் பண்ணி கிறிஸ்டா இதுல எல்லாரும் விடுறேன். என்ன பேசுங்க அப்படின்னா கோர்ஸ் வீடியோக்கு நாங்க ஜஸ்ட் கோர்ஸ் மறுபடியும் நான் ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்றேன். என்ன எனக்கு பண்ணலாம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க. நான் 9000 பே பண்றோம். சார் அட்வான்ஸ் பே பண்ண சொல்லிட்டாரு அவரு. சரியா? ஜஸ்ட் பிரிண்ட் பட் எனக்கு பண்றேன். பெஸ்டான லீட்ஸ் எடுத்தானோ அதுக்கு என்ன பண்ணா சொல்லுங்க. நீங்க கவனிச்சீங்களா? லோகேஷ்ன்ற ஒரு நேமே இல்ல, கவனிச்சீங்களா? கேட்டுட்டு எனக்கு அப்டேட் Yes, sir. நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு நேமை நம்ம டெலீட் பண்றதுக்கு அதனுடைய வேல்யூவை பாஸ் பண்ணணும் கோர்ஸ் வீடியோ வந்து வர அப்படின்றத வரவே எனக்கு தெரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணுமே ஸ்டடி கிடையாது. காமிச்சு ஸோ போலாம். டு ரிமூவ் அந்த லிங்க் அப்படியே நான் டெய்லி அமுச்சு விட்டலாம். சொல்ல 10 டெய்லி 10 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுனா என்ன சொல்லலாம்? 10 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியே நம்ம remove இங்க element. கொடுக்கல. காயத்ரி பேச சொல்லி பேனலோட நம்ம நண்பா சொல்லிடலாம் ரெண்டையுமே. ஓகேவா? சோ அது நான் பண்றேன். பெனிஃபிட்டா நமக்கு ஒரு ரெண்டாவது நான் பேபிளா நமக்கு ரெண்டாவது வேல்யூ பேஸ் பண்ணி அது ரிமூவ் பண்ணும். கிளியர்? நம்ம 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த காசு எடுத்துடலாம்ல போட்ட காசை. கிளியர். ஓகேப்பா. கேடுதானே இப்போ 1 அடுத்து நிமிஷம் பாப் நம்ம பாப்ன்றது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு கிருஷ்ணா ஏன்னா வந்து நிறைய வேல்யூ இன்டர்வியூல பாப் क्वेश्चन பாப் கேட்பாங்க. மெட்டாச் ஓகேவா? ஆனா கீவேர்டு தாங்க நான் பாக்குறது. கேடுதான் ஆமாடா. சொல்லுவாங்க. கீவேர்ட் தான்டா. டெலிட் பாப்பு என்ன இல்லைங்க. என்ன சொல்லுவாங்க? டெலிட்ன்றது டெலீட் பண்ணும். அது இன்னொன்னு எல்லாமே வந்து கீவேர்ட் கொஞ்சம் தான். வேல்யூபிள் லீட்ஸ் எடுத்துருவாங்க. கரெக்ட்டா? நான் கிளியர். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க இப்போ அப்படின்னா கிருஷ்ணாட்ட நான் என்ன பேசிட்டு பண்றேன், பாப்புன்ற அப்டேட் keyword-அ பண்ணி use நாளைக்கு பண்றேன். கொஞ்சம் சரி இந்த என்ன விடுங்க comment வெபினார் பண்றேன்? விஷயத்தை விடுங்க. கிருஷ்ணாட்ட பேசி கண்டென்ட் இந்த வீடியோ அமுச்சு ரெடி பண்ணுங்க. இப்போ அவருக்கு ஷேர் ட்ரைல போட வேண்டாம்ல அப்போ. சரி ஓகே ஓகே விடுங்க. இது வரல நீங்க இத நான் மட்டும் என்ன பேசி பண்றேன், பேசிட்டு எனக்கு நாளைக்கு அப்டேட் just பண்ணுங்க. கேஷ் உங்ககிட்ட இந்த இருக்குன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப எடுத்துடலாம். சரியா? நீங்க இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ எங்களுக்கு வந்து அதே கோர்ஸ் வீடியோ எவ்வளவு பிராக்டிஸ் பெஸ்ட் பண்ணாம வராதீங்க. பண்ணுவீங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கூட நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். அப்படியே டைப் 200 பண்ணுங்க. 200 கிராஸ் ஏன் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க அப்படியே இந்த ஃபைலை கொடுத்தா அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ அதனால நான் போட்டோ அனுப்புறேன். எல்லாத்தையும் நீங்க பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இல்ல இந்த வீடியோ சீக்கிரமா ஷேர் பண்ண சொல்றேன். வீடியோ பாஸ் பண்ணி நீங்க எல்லாத்தையும் பண்ணி பாருங்க. ஓகே? நான் பிளான் பண்ணுங்க. சரி சொல்லுங்க. பாப்புன்னு கொடுங்க. பாப்புக்கு நீ எந்த வேல்யூயும் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க நான் ஜஸ்ட் இது மேல வைக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுது, இண்டெக்ஸ் வேல்யூ தான் அது எக்ஸெப்ட் பண்ணுது. கவனிச்சிங்களா? இண்டெக்ஸ் வேல்யூ இட் சப்போர்ட் இண்டெக்ஸ். கவனிச்சிங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே. இப்போ நான் எதுவுமே பாஸ் பண்ணாம ஜஸ்ட் ரன் பண்றேன். பிரிண்ட் ஸ்டூடெண்ட்டை கொடுக்குறேன். டிஃபால்ட்டா பாப்புன்னு தான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஸ்டூடெண்ட் என்ன வருது பாருங்க. எனக்கு என்ன வருது, இந்த ரித்தன்யான்ற ஒரு வேர்டே காணோம். அப்போ என்ன மீனிங்? பாப்புன்ற கீ என்ன பண்ணும் அப்படின்னா டு ரிமூவ் எலமெண்ட் ஃப்ரம் எண்ட் ஆஃப் த லிஸ்ட். கவனிச்சிங்களா? டு ரிமூவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் எண்ட் ஆஃப் தி லிஸ்ட். ஸோ லாஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்டை டிஃபால்ட்டா டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன கீ யூஸ் பண்ணணும்? நீங்க பாப்புன்ற கீயை யூஸ் பண்ணணும். கிளியர்? எஸ் சார். கிளியர் சார். ஓகே. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் ஜனான்ற ஒரு வேர்டை நான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். யூசிங் பாப் கீவேர்டு. எனக்கு வந்து இதுல என்ன வேல்யூ இருக்குன்னா எனக்கு தெரியாது. ஸோ இன்டர்வியூ வருவாங்க, வந்துட்டு எனக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எனக்கு டெலிட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன ஆன் டைம்ல என்ன பதில் சொல்றீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த சடனா நீ சொல்லும் போது தான் நீ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் பாருங்க ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்றேன், இதையும் கமெண்ட் பண்றேன். ஓகே, நான் சேம் பாப் யூஸ் பண்றேன். எனக்கு இது இன்டர்வியூ என்ன கேட்குறாங்க, லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஆல் கெட்ஸ் கரெக்டுங்களா? ஆல் கெட்ஸ் டெலிட் பண்ணணும். லாஸ்ட்டுக்கு முன்னாடினாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மைனஸ்க்கு தான் போகணும். இதில் இண்டெக்ஸ் நம்பரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் நம்பரை கிளியர் ஆகும். இப்போ லாஸ்ட்டுக்கு முன்னாடினா என்ன பண்ணணும்? இது -1. இது என்னது? -2. -2 சார். வெரி குட். இப்போ -2 கொடுத்தா இப்போ பாருங்க, நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்டை. இங்க கவனிச்சிங்களா? ஆல் கெட்ஸ் இல்ல. ஆமாங்கண்ணா. ஓகே. இப்போ பாப்பு என்ன எதிர்பார்க்குது? ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ எதிர்பார்க்குது. அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். பாப்புக்குள்ளார ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணணும். ரிமூவ்க்குள்ள என்ன யூஸ் பண்ணணும்? அதனுடைய வேல்யூவே யூஸ் பண்ணணும். இதுக்கு டிஃபரன்ஸ் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப் அண்ட் ரிமூவ் அப்படின்னு கேட்டா நீங்க பதில் சொல்ல கத்துக்கணும். ஒரு இண்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி டெலிட் பண்ணணும் அப்படின்னா பாப் யூஸ் பண்ணணும். வேல்யூ அதுல இருக்கிற வேல்யூ யூஸ் பண்ணி டெலிட் பண்ணனா யூஸ் பண்ணணும். ரிமூவ் யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் போதும். நீங்க இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா அடுத்த கிளாஸ் வரும்போது இதுல இருக்கிற எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே ஓகேண்ணா. ஓகே. நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புறேன். இதுல இருக்கிற எல்லாத்தையும் பண்ணி பாருங்க. ஓகே.
சார் ஓகே இருமணி. கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம நேர்ல படிக்கிற மாதிரி தான் இதனுடைய எஃபெக்ட் இருக்கணும். ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு நாளும் எது கேப்னா